நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்திய திருநாட்டின் சுதந்திர திருநாளை தமிழகம் முழுவதும் மக்கள் கட்சி மூவர்ண கொடியை கைகளில் ஏந்தி தேசிய கொடி பேரணி நடத்தி வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டத்திலே மிக குறிப்பிடத்தக்க இடம் பெற்ற இந்த திருப்பூர் மாநகரிலே கொடியாத்த குமரனுடைய நினைவிடத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையிலே இருந்து நாங்கள் இந்த தேசிய கொடி பேரணியை துவங்கினோம். இந்த கொடியாத்த குமரனுடைய நினைவிடத்திலே இந்த பேரணியை நிறைவு செய்கிறோம். நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் பெற்று இன்றைக்கு உலக அரங்கிலே வல்லரசாக நல்லரசாக உருவெடுத்து வருகிறது. இதை கண்டு பொறாமை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுமென்றே இந்தியா மீது வரி விதித்தும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்றும் வர்ணனை செய்து நமது தேசத்தின் மீது ஒரு புறக்கணிப்பை செய்து வருகிறார். இதற்கு நம்முடைய பாரத நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த திருப்பூர் ஏற்றுமதி சார்ந்தது. இந்த திருப்பூர் மக்களுக்கு விடப்பட்ட ஒரு சவால், ஆத்ம நிர்பர் பாரத், சுதேசி பொருளாதாரம், அதற்கு அடிகோலியது இந்த திருப்பூர். எனவே நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பேட்டை ரவுடித்தனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறார். இந்த திருப்பூர் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய சவாலை எதிர்கொள்ளுவோம், முறியடிப்போம். இன்னைக்கு பொருளாதாரத்துல பாரத நாடு 3ஆம் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறது. எங்கே நாம் முதலிடத்திற்கு வந்து விடுவோம் என்கின்ற அச்சத்தோடு இன்னைக்கு ட்ரம்ப் நம்ம நாட்டின் மீது இத்தகைய ஒரு நிர்பந்தத்தை செலுத்துகிறார். இந்த திருப்பூரிலே இருந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிப்போம், அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம், உள்நாட்டு தயாரிப்புகளை ஆதரிப்போம், உள்நாட்டு நிறுவனங்களை ஆதரிப்போம் என்கிற சுதேசி பிரச்சாரத்தை, என்ன இந்தியாவுக்கே சுதேசியில வழிகாட்டியது செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை, வெள்ளையனுக்கு எதிராக கப்பலை ஓட்டியவர். அதனால பாரத நாட்டிலே தமிழகம் ஒரு சுதேசி மண். இந்த மண்ணிலே இருந்து அமெரிக்க பொருட்கள், அதே போல இந்தியாவிற்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்பட்டு வருகின்ற சீன பொருட்கள், இவைகளை புறக்கணித்து பி இண்டியன் பை இண்டியன், நம்முடைய இந்திய நாட்டில் ஒவ்வொரு இந்தியரும் இந்தியராக இருப்போம், இந்திய பொருட்களையே நாம் பயன்படுத்துவோம், இந்திய நிறுவனங்களை ஆதரிப்போம், இந்திய பொருளாதாரத்தை வலிமை பெற செய்வதற்குரிய வேலைகளை செய்வோம். இந்த திருப்பூர் அதற்கு மிகவும் பொருத்தமான இடம். எனவே இந்த தேசிய கொடி பேரணியுடைய ஒரு பிரகடனமாக, ஒரு வீர சபதமாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர நாள்ல ரொம்ப நாம் எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்த ஒரு அறமற்ற செயல், தூய்மை பணியாளர்கள் மீது அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற வன்முறை. சென்னையிலே 13 தினங்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் அறப்போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து தாக்கி சிறையிலே அடைத்திருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். அவர்களின் கோரிக்கை நியாயமானது. திமுகவே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே தூய்மை பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், தனியார் வசம் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை, அந்த பணியை நாங்கள் தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறது விடுவித்து நாங்கள் அவர்களை அரசு ஊழியராக மாற்றுவோம்னு இதே மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது தமிழகம் முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூரிலும் தான், திருப்பூரிலையும் தனியார் வசம் உள்ளாட்சி மூலமாக நடைபெற வேண்டிய, மாநகராட்சி மூலமாக நடைபெற வேண்டிய அந்த தூய்மை பணியாளர் அல்லது அந்த தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். கோவையிலும் இந்த பிரச்சனை இருக்கு, தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கு
உடனடியாக ஒரு முடிவு காண வேண்டும். தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கை, அவர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும். இதை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. அவர்களின் போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், திமுக ஆட்சி தூய்மை பணியாளருக்கு எதிராக செய்யக்கூடிய அடக்குமுறை நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் ராகுல் காந்தி இல்ல, அவர் ராகுல் தொடர்ந்து இந்திய அரசின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அவர் முத வாக்கு அடையாள அட்டையிலே, வாக்காளர் அடையாள அட்டையிலே அதை கொண்டு வந்த போது அதை எதிர்த்தாரு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதையும் எதிர்த்தாரு. இப்ப அவரு ஒட்டுமொத்தமா தேர்தல் கமிஷனையே எதிர்க்கிறார். வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறதுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே வாக்கு திருட்டு நடந்தது தமிழ்நாட்டில தான். திமுக ஆட்சியில அண்ணாமலை அவர்களை தோற்கடிப்பதற்காக யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க ஓட்டையெல்லாம் நீக்கி வாக்காளர் அடையாள அட்டை கையில வச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட அண்ணாமலைக்கு வாக்களிக்க முடியாத சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தினார். வாக்கு திருடர் அப்படின்னு யாருன்னா அதுல இந்த திமுகவும் அதே போல காங்கிரஸ் கட்சியும் தான் வாக்கு திருடர்கள். அவர்கள் தேர்தல் கமிஷன் மீது களங்கம் கற்பிப்பதை தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த ராகுல் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையை சோதனை செய்து, ஏன்னா சோனியா அம்மையார் அவரு இத்தாலி குடிமகளா இருந்தபோது ராஜீவ் மனைவி என்கிற பிரதமர் இல்லத்திலே குடியிருந்து கொண்டு அவர் இந்திய குடிமகனா மாறுவதற்கு முன்னாடியே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்கதான் வாக்கு திருடி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராகுலும் வேண்டுமென்றே இந்திய ஜனநாயகத்தை, நம்முடைய பாரத நாட்டினுடைய தேர்தல் கமிஷனை அவதூறு பரப்பி வருகிறார். அவருக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும். அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்ய வேண்டும். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்ட பொழுது கிறிஸ்தவர் திமுக காரர் அவருடைய மனைவி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஆளுநரை அவமதிக்கக்கூடிய வகையிலே அவங்க திராவிட மாடல் அரசு, நாங்க தமிழகத்துக்கு விரோதமா ஆளுநர் இருக்கிறாரு, அதனால அவர் கையில பட்டம் வாங்க மாட்டேன்னு. ஏற்கனவே தமிழிசை அம்மாவை அப்படித்தான் விமானத்துல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கோஷம் போட்டு அவமானப்படுத்தினாங்க. இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு தரம் தாழ்ந்த அரசியல், தரங்கட்ட அரசியல். அந்த பெண்மணியினுடைய அந்த பட்டப்படிப்பு அதை ரத்து செய்ய வேண்டும். நம்முடைய ஆளுநரை அவமதித்ததற்காக, ஆளுநர் பதவி என்பது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய படி அமைக்கப்பட்ட ஒரு பதவி. ஆளுநர் அவமதிக்கிறது அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறதா. அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் இதை வேணும்னா திட்டமிட்டு பண்றாரு. மக்களை திசை திருப்புவதற்காக இதை பண்றாங்க. ஆகவே வன்மையாக கண்டனத்திற்குரியது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டணி வெல்லும் கூட்டணியாக அமைந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே மக்களுடைய அமோக ஆதரவை பெற்றிருக்கிறது. தேர்தல் அதிமுகவுக்கு ஆதரவான அந்த அலை, மக்கள் ஆதரவு அலை, எடப்பாடி அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களுடைய பேராதரவு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் எழுச்சியின் முன்பாக இந்த திராவிட மாடல் அரசு, இந்த லஞ்ச ஊழல் அரசு வீழ்த்தப்படும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது.